Hello friends, எப்படி இருக்கீங்க? Welcome to Karthik Show. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ChatGPT போன்ற large language models, அதாவது LLM அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இயங்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத ரொம்ப டெக்னிக்கலா போகாம எல்லாரும் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி எளிமையான முறையில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். Stay tuned. வெல்கம் பேக். நம்ம முதல்ல இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த LLM அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான AI. இதோட தனித்துவம் என்னன்னா மனிதர்களை போலவே வாக்கியங்களை உருவாக்குவது, அதாவது ஹியூமன் லைக் டெக்ஸ்ட் ஜெனரேஷன் தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இதை லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதுல இந்த லார்ஜ் அப்படிங்கிற கீவேர்டு என்னன்னா இந்த மாடல்ஸை உருவாக்குறதுக்கு எண்ணற்ற தகவல்களை பயன்படுத்துவாங்க. என்ன வகையான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கியங்களை கொண்ட தகவல், அதாவது அதிகபட்சமா டெக்ஸ்ட் டேட்டாவை பயன்படுத்தி இந்த மாடல்ஸுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த மாடல்ஸ்னால நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கை பண்ண முடியும். NLP அப்படின்னு கேள்விப்படுவீங்க. சில NLP டாஸ்க்கை சொல்லணும்னா லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் சொல்லலாம். இப்போ நீங்க இங்கிலீஷ்ல கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றது, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு கட்டுரை கொடுத்தோம்னா அதோட சுருக்கமான வெர்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத காட்டுறது, அதுக்கப்புறம் ஒரு வாக்கியத்தை கொடுக்கும்போது அந்த வாக்கியத்துல என்ன வகையான எமோஷன்ஸை வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கறத கண்டறியது, சென்டிமெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வாக்கியத்தை சார்ந்து இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் NLP நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேப்பபிலிட்டி பாத்தீங்கன்னா LLM மாடல்ஸ்க்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு LLMனா என்ன அப்படிங்கிறத மேலோட்டமா புரிஞ்சிருக்கும். சரி, இப்போ இந்த LLM மாடல் எப்படி உருவாக்கப்படுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு LLM லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் உருவாக்குறதுக்கு எண்ணற்ற தகவல்கள், முக்கியமா டெக்ஸ்ட் அதாவது வாக்கியங்களை சார்ந்த தகவல்கள் தேவையா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ChatGPT போன்ற LLM மாடல்ஸை உருவாக்குறதுக்கு இந்த எண்ணற்ற தகவல்கள் டெக்ஸ்ட் டேட்டாவை இன்டர்நெட்ல இருக்கிற பல்வேறு வெப்சைட்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பண்றதுக்கு இன்டர்நெட் கிராலர்ஸ் ஆர் வெப் கிராலர்ஸ் அப்படிங்கிற பாட்ஸை பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த கிராலர்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா இன்டர்நெட்ல இருக்கிற பல்வேறு வெப்சைட்ஸ்ல போய் அதை ஆக்சஸ் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாவை, முக்கியமா LLM உருவாக்குறதுக்கு தேவையான டெக்ஸ்ட் டேட்டாவை எடுத்து அதை ட்ரைனிங்க்கு சப்ளை பண்ணும். நீங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த இன்டர்நெட் கிராலர்ஸ் எண்ணற்ற வெப்சைட்ல போய் டேட்டாவை எடுக்கும்போது இது சப்ளை பண்ற டேட்டாவோட எண்ணிக்கை, அதாவது குவான்டிட்டி மிக அதிகமாக இருக்கும், டெராபைட்ஸ்ல இருக்கும். ஆனா அதோட தரம், குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும். நான் ஏன் குவாலிட்டி கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றேன்னா, இன்டர்நெட்ல பல்வேறு வெப்சைட்ஸ் இருக்கு. பல்வேறு வெப்சைட்ல சில வெப்சைட்ல வாக்கியங்கள் டேட்டாலாம் கரெக்டா இருக்கலாம், சில வெப்சைட்ல வாக்கியங்கள் டேட்டாலாம் சரியாக இருக்காது. அதெல்லாம் எது நல்ல வெப்சைட், எது பக்கா வெப்சைட் அப்படிங்கிறதெல்லாம் மேற்பார்வையிடாம மொத்தமா போய் இந்த கிராலர்ஸ் இன்டர்நெட்ல இருக்கிற எல்லா டெக்ஸ்ட் டேட்டாவையும் எடுத்துக்கொண்டு ட்ரைனிங்க்கு சப்ளை பண்ணும். அதனாலதான் இங்க எடுக்கிற டேட்டா பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும், ஆனா அதோட குவாலிட்டி கம்மியானதாக இருக்கும். ஸோ இந்த டேட்டாவெல்லாம் எடுத்து இந்த மாடலுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த ஸ்டேஜ் தான் ப்ரீ ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் LLM உருவாக்குறதுக்கு செய்யற முதல் ஸ்டெப். சரி, இந்த ப்ரீ ட்ரைனிங் அப்படின்னு சொல்றேன், அதுல எப்படி ட்ரைனிங் பண்றாங்க, எதற்காக ட்ரைனிங் பண்றாங்க, அதாவது என்ன அவுட்கம் வரணும்னு சொல்லி ட்ரைனிங் பண்றாங்க அப்படிங்கிறத இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்க பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங் மற்றும் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். மனிதனின் மூளையை போலவே செயற்கை முறையில் அதே கட்டமைப்புல உருவாக்கும் முயற்சி தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ். இது ஒரு வகையான டீப் லேர்னிங். இந்த டீப் லேர்னிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங்ல அட்வான்ஸ்ட் கேட்டகரின்னு வச்சுக்கலாம். நீங்க ஒருவேளை உங்களுக்கு டீப் லேர்னிங் பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நம்ம சேனல்ல தனி வீடியோ பண்ணியிருக்கோம். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், இங்கேயும் பாப்பப் ஆகும், செக் பண்ணி பாருங்க. சரி, இந்த டீப் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸை பயன்படுத்துறாங்க, இதை பயன்படுத்தி ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னேன். எதுக்காக ட்ரைனிங் கொடுக்குறாங்க, இதோட அவுட்கம் என்ன எதிர்பார்த்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வார்த்தையை நீங்க இன்புட்டா கொடுத்தீங்கன்னா அல்லது ஒரு வாக்கியத்தை நீங்க இன்புட்டா கொடுத்தீங்கன்னா அந்த வார்த்தை அல்லது வாக்கியத்தை சார்ந்து அடுத்தது என்ன வார்த்தை வரலாம் அப்படிங்கிறத கணிக்கிறது தான் இந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான முக்கிய காரணம். ஸோ இந்த ட்ரைனிங் மூலமா ஒரு வார்த்தை கொடுத்தா அதை சார்ந்து அடுத்து என்ன வார்த்தை வரும் அப்படிங்கிற திறனை இந்த LLM மாடல்ஸ் வளர்த்து கொள்ளும். இதுதான் இதோட பிரைமரி டாஸ்க். இதுல டீப் லேர்னிங் நான் சொல்லும்போது அதுல நிறைய வகையான ஆர்கிடெக்சர் இருக்குது, அதாவது கட்டமைப்பு இருக்கு. இந்த LLM மாடல்ஸ்க்கு ஒரு வார்த்தை கொடுத்தா அடுத்தது என்ன வார்த்தை வரணும் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற டீப் லேர்னிங் ஆர்கிடெக்சரோட பேர் பார்த்தீங்கன்னா
டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல. அது வந்து கண்டிப்பாக அதற்காக ஒரு தனி வீடியோவே தேவைப்படும். ஃபியூச்சரில் அந்த வீடியோ பண்ணுறேன். ஆனால் ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் உருவாக்குறதுக்கு முதுகெலும்பாக இருக்கிற ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆனா இங்க ஒரு கேட்ச் இருக்கு. இப்போ மனிதனோட மூளையின் ஆற்றல், அதோட செயல்பாடு வந்து மனிதனால 100% வந்து தெளிவா இதனாலதான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மூளை அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ டீப் லேர்னிங்ல இந்த ஆர்கிடெக்சர் இருக்கு. இதுக்கு வந்து நம்ம இவ்வளவு டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா இன்புட்டா கொடுக்குறோம். இந்த ஆர்கிடெக்சர் பயன்படுத்தி இது ட்ரைனிங் எல்லாம் ஆகி அவுட்புட்ல வந்து நம்ம என்ன வார்த்தை கேட்டாலும் அதற்கு வந்து அழகா அடுத்தது என்ன வரும் அப்படிங்கிறத ஒரு வாக்கியமா கொடுக்குது. நீங்க சாட்ஜிபிலே போய் கேள்வி கேட்டீங்கன்னா அழகா நமக்கு பதில் கொடுக்குது இல்லையா? ஸோ அதற்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன? சரி, இந்த டேட்டா கொடுக்குறோம், இந்த டேட்டா என்ன ஆகுது உள்ள, அது எதனால இப்படி எல்லாம் கத்துக்கிட்டு திறனை வளர்த்துக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இது வரைக்கும் இல்லை. சரி, நம்ம இன்புட் கொடுக்குறோம், இன்புட் கொடுக்குறோம்னா நமக்கு அவுட்புட் வருது. ஸோ அதே மாதிரி நம்ம இன்புட்டை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் தெரியுமே தவிர அதை கண்டுபிடிச்சிருக்காங்களே தவிர, சரி இந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் நடுவில் என்ன மேஜிக் நடக்குது அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இப்போ இன்டர்நெட்லேருந்து நிறைய தகவல் வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். அதை வச்சுக்கிட்டு அந்த மாடல் உருவாக்கப்பட்டு அந்த மாடல்ஸ் வந்து நம்ம வேறு ஏதாவது நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா அதுக்கு பதில் கொடுக்குது. அந்த பதில் வந்து 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து ஏற்கனவே கற்றுக்கிட்ட இன்டர்நெட்டில் இருக்கிற வாக்கியங்கள் டேட்டாவை வச்சு அது வந்து பதில் கொடுக்குது. இன்னொரு வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது கொடுக்குற பதில் வந்து இன்டர்நெட்டில் இல்லாத பதிலாக கூட இருக்குது. அதாவது தானாக சிந்தித்து பதில் கொடுக்குற மாதிரி சில நிகழ்வுகளும் நடந்திருக்குது. இந்த ஒரு ஃபீச்சர்னால இந்த வகையான ஏஐலாம் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரேட்டிவ் ஏஐனா என்னங்கிறத நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம சேனல் தனியாக வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இங்கேயும் பாப்பாவும் செக் பண்ணி பாருங்கள். ஜெனரேட்டிவ் ஏஐனா என்னன்னா, இப்போ ஒரு இருக்கிறத அப்படியே நமக்கு பதிலாக கொடுக்கறது வந்து ஒரு ஏஐ, நார்மலான ஏஐ. ஜெனரேட்டிவ் ஏஐனா ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் இல்லாத விஷயங்களை தானாக அது உருவாக்கி கொடுக்கும். அது வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ. ஸோ இந்த சாட்ஜிபிடி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு வகையான ஜெனரேட்டிவ் ஏஐல தான் சேரும். ஸோ எப்படி இது வந்து தானாக ஜெனரேட் ஆகுது, எப்படி அது வந்து சிந்திக்குது அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் ஒரு பிளாக் பாக்ஸாக தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு பயாஸும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சாட்ஜிபிடியில் போயிட்டு ஹூ இஸ் த மதர் ஆஃப் டாம் க்ரூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அவங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லும். இதுவே அவங்க அம்மா பேரை கொடுத்து ஹூ இஸ் த சன் ஆஃப் திஸ் பர்சன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து அவங்களோட மகன் டாம் க்ரூஸ் அப்படின்னு தெரியாது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ டாம் க்ரூஸ் வந்து ஒரு ஃபேமஸான ஆள், அவரை பற்றி நிறைய ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ அதையெல்லாம் கற்றுக்கிட்டு டாம் க்ரூஸோட அம்மா யார் அப்படிங்கிற சொல்லுதே தவிர, அதே சமயத்தில் சரி டாம் க்ரூஸோட அம்மா இதுதான் தெரிஞ்சிருச்சு, அப்போ போய் அதோட அந்த அவங்க அம்மாவோட பேர் கொடுத்து இவங்களோட பையன் யாருன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தெரியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது கற்றுக்குது, ஒரு ரொம்ப நமக்கு தெரியாத அளவு ரொம்ப ஜெனரேட்டிவாக வாக்கியங்களை உருவாக்க கற்றுக்குது. ஆனால் சில இடத்துல முட்டாளாகவும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு பயாஸ்டாக ஒரு யூனிடைரக்ஷனில் இருக்குது. இது ஏன் இப்படி ஆகுது அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் ஒரு விளக்கம் இல்லை. இதை பற்றி ஆராய்ச்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இது எப்படி கற்றுக்குது, எதனால் இந்த இடத்துலலாம் சரியாக இயங்குது, இந்த இடத்துல தப்பு பண்ணுது அப்படிங்கிறத இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் வரும் காலங்களில் இதுக்கு விளக்கங்கள் வரும் என்று எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஏஐ துறையில் வேலை செய்யணும், மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வலராக இருந்தாலோ, இல்லை வந்து ப்ரோக்ராமிங் துறைக்கு போகணும், ஆனால் எனக்கு ப்ரோக்ராமிங்கே தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இருந்தாலோ, உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக கற்றுக்கொள்ளும் விதத்தில் இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பைத்தான் தான். மேலும் இந்த பைத்தான் வந்து மெஷின் லேர்னிங் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயல்படுத்துறதுக்கு பெரிதளவில் பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த பைத்தானை தமிழில் பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் நாலேஜே இல்லைனாலுமே ஈஸியாக புரிஞ்சுக்கும் விதமாக உருவாக்கப்பட்ட ஒரு கோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ். இது முழுக்க தமிழில் இருக்க போது பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி அடித்தளத்திலிருந்து நாங்கள் அதில் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கோர்ஸை நீங்கள் முடிக்கும்போது பைத்தானோட ஃபண்டமெண்டல் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அந்த கோர்ஸோட முடிவில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அது முடிக்கும்போது உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமிங்கில் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பாக அதிகரிக்கும். இதை முடிச்சுட்டு நீங்கள் மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் காட்டிங்கன்னா அதற்கு உதவும் விதத்தில் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற இன்னொரு கோர்ஸையும் நாங்கள் வந்து எங்கள் வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா மெஷின் லேர்னிங்னு ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்டார்ட் பண்ணி மெஷின் லேர்னிங் பற்றின விளக்கங்களை கொடுத்துட்டு மெஷின் லேர்னிங் என்ன, அதை எவ்வாறெல்லாம் செயல்படுத்தணும், என்னென்ன வகை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு 7 வெவ்வேறு விதமான மெஷின் லேர்னிங் மாடல்ஸை 7 வெவ்வேறு விதமான அல்காரிதம்ஸ் பயன்படுத்தி ப்ரோக்ராம் பண்ணி கோடு பண்ணி உருவாக்கி காமிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் டீட்டெயிலாக நாங்கள் கோடு பண்ண நாங்கள் தமிழில் சொல்லிக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து பேரலல் நீங்கள் கோடு பண்ணி
பார்த்துக்கலாம். அந்த விதத்தில் எளிமையான முறையில் தான் அந்த கோர்ஸ் இருக்க போகுது. நீங்கள் மெஷின் லேர்னிங் போது மெஷின் லேர்னிங் என்னென்ன தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோர்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும். அதோட அட்வான்ஸ் வெர்ஷனான அந்த டீப் லேர்னிங், ஜென்ரேட்டிவ் AI இதை பற்றி நாங்கள் அந்த கோர்ஸில் கவர் பண்ணல. பட் அது சம்மந்தமான கோர்ஸ் வந்து ஃபியூச்சரில் வரும். அது வந்த உடனே அதோட லிங்க் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். 2 கோர்ஸில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது. இந்த 2 கோர்ஸையுமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இதை தனித்தனியாக வாங்குறத விட எங்களோட வெப்சைட்டில் பைத்தான் ப்ரோக்ராமிங் பேக்கேஜ் அப்படின்னு 2 கம்பைன் பண்ணி நாங்கள் ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி வாங்கும்போது இந்த 2 கோர்ஸையும் தனித்தனியாக வாங்குறது காட்டிலையுமே மலிவான விலையில் கிடைக்கும். இது அனைத்துக்கான லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பைத்தான் மற்றும் மெஷின் லேர்னிங்கில் உங்களோட கரியரை பூஸ்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இந்த LLM மாடல்ஸை ப்ரீ ட்ரைனிங் மூலியமா ட்ரைனிங் கொடுக்கும்போது அதோட திறனை அளப்பதற்கு வந்து 2 விதத்தில் பார்க்கலாம். ஒன்று வந்து எவ்வளவு டேட்டா வச்சு அதை ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பொறுத்து. 2வது முக்கியமான விஷயம் அதில் எவ்வளோ பேராமீட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. இந்த பேராமீட்டர்ஸ்னால் என்னென்னு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க. அந்த வீடு வந்து உங்கள் டேஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் இன்ஜினியர்கிட்ட போய் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறீங்க, எனக்கு இந்த வீட்டில் வந்து 4 ரூம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இது வந்து நீங்கள் அவருக்கு கொடுக்குற ஒரு கண்டிஷன். இதை நீங்கள் ஒரு பேராமீட்டர் அப்படின்னு வச்சுங்க. நீங்கள் ஒரு பேராமீட்டர் மட்டும்தான் கொடுக்குறீங்க. அவர் வீடு கட்ட சொல்கிறீங்க, அவர் 4 ரூமில் கட்டிடுவார். ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி வீடு இருக்குமா? நீங்கள் வந்து மேபி நினச்சிருக்கலாம், எனக்கு இந்த ரூம் இங்கே வரணும், இந்த ரூம் இவ்வளோ பெருசாக இருக்கணும் அப்படின்னு நீங்களே கற்பனை பண்ணல இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை சொல்லாமல் விட்டு 4 ரூம் தான் வேணும்னு சொன்னீங்கன்னா 4 ரூம் இருக்கும். ஆனால் அந்த முழு வீடுன்னு பார்க்கும்போது நீங்கள் பிடிச்ச மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் அது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? சரி, இந்த 4 ரூமில் இந்த ரூம், இந்த ஃபஸ்ட் ரூம் வந்து இவ்வளோ சைஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் அதுக்கு சைஸை வந்து டிஃபைன் பண்ணலாம். அது 2வது பேராமீட்டர் வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த ரூமில் வந்து இந்த கலரில் பெயிண்டிங் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது 3வது பேராமீட்டர். இந்த ஒவ்வொரு ரூமில் எனக்கு இந்த மாதிரி ஃப்ளோரிங் போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது 4வது பேராமீட்டர். இந்த மாதிரி எந்த அளவு ஒவ்வொரு கண்டிஷன்ஸையும் நீங்கள் அந்த இன்ஜினியர்கிட்ட சொல்கிறீங்களோ, அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு பேராமீட்டரையும் அதிகரிச்சுட்டே போய் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த அளவு அந்த வீடு முடியும் போது நீங்கள் என்ன கற்பனை பண்ணீங்களோ அதே மாதிரி வரும் இல்லையா? ஆனால் பேராமீட்டர் அதிகம் பண்ண என்ன ஆகும்? காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகும். ஏன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இன்ஜினியர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரே பேராமீட்டர் கொடுக்கும்போது அந்த 4 ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடலாம், இன்ஜினியர் பாட்டு கட்டிடுவார். ஆனால் வீடு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. ஆனால் வீடு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே பக்காவாக இருக்கணும்னா நீங்கள் முடிஞ்ச அளவு அதிகமாக ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு பேராமீட்டரையும் அதிகரிச்சுட்டே போய் சொல்லணும். இப்போ உங்களுக்கு வந்து இதே கான்செப்டை LLM மாடலுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ LLM மாடலோட அவுட்கம் சூப்பராக இருக்கணும்னா அதற்கு வந்து அதிகபட்சமான பேராமீட்டர்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணணும். LLMக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக போவேன்னா, பட் அதை வந்து அனாலஜி நான் சொன்ன எடுத்துக்காட்டை வச்சு நீங்கள் ரிலேட் பண்ணிங்க. LLMஸை உருவாக்குறதுக்கும் நிறைய பேராமீட்டர்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. பேராமீட்டரின் எண்ணிக்கை அதிகரிக்க LLM மாடல்ஸோட திறன் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் எந்த அளவு பேராமீட்டர்ஸ் அதிகமாகுதோ அந்த LLM மாடல்ஸ் உருவாக்க தேவையான காம்ப்ளெக்சிட்டி அதிகமான. காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கான நேரம் அதிகரிக்கும், வேலைப்பாடு அதிகரிக்கும், இந்த கம்ப்யூட்டேஷன் ஸ்பீடுக்கு நிறைய ப்ராசஸ் பண்ணுவோம். முக்கியமாக GPU அப்படிங்கிற கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட்டை பயன்படுத்துவாங்க. நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி CPU GPU இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து அதுலேயும் வந்து பவர்ஃபுல்லான GPUs இருக்கும். அந்த GPUs வச்சு தான் வந்து அதை ட்ரெயின் பண்ணுவாங்க. அதோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த ChatGPT போன்ற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நாள் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதற்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேராமீட்டர்ஸ் பயன்படுத்தி இருக்காங்க. டேட்டான்னு சொல்லும்போது பலாயிரக்கணக்கான கிகாபைட்ஸ், சொல்லப்போனால் டெராபைட்ஸில் அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. பேராமீட்டர்ஸோட எண்ணிக்கை, அதாவது ChatGPT 3யோட டேட்டா தான் நம்மகிட்ட இருக்குது. ChatGPTயோட லேட்டஸ்ட் வெர்ஷனோட டேட்டா நம்மகிட்ட இல்லை, அவங்க ரிவீல் பண்ணலை. ChatGPT 3ல பார்த்துட்டிங்கன்னா 175 பில்லியன் பேராமீட்டர்ஸ், அதாவது 17,500 கோடி பேராமீட்டர்ஸ் பயன்படுத்தி அந்த ChatGPT 3 அப்படிங்கிற லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை உருவாக்கியிருக்காங்க. இப்போ எந்த அளவு காம்ப்ளெக்ஸாக அது உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால தான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு வியக்க வைக்கும் பதில்களை அதனால் கொடுக்க முடியுது. சரி, இந்த ப்ரீ ட்ரைனிங் மட்டும் வச்சு இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸை ChatGPT மாதிரி ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் பத்தாது. அதற்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான ஸ்டேஜ் இருக்குது. அது வந்து ஃபைன் டியூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைன் டியூனிங் பண்ணுறதுனால தான் ChatGPTயில் போய் நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அது வந்து இன்னொரு மனிதர் நமக்கு பதில் கொடுக்குற மாதிரி அழகாக நமக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி அது திருப்பி பதில் கொடுக்குறது பார்த்தீங்களா, அந்த திறனை வளர்த்துக்க முடியும். இந்த ப்ரீ ட்ரைனிங் மூலிமா ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை என்ன வரும் அப்படிங்கிறத தெளிவாக கற்றுக்கும். இந்த ஃபைன் டியூனிங் மூலிமா அந்த வார்த்தையை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், எப்படி நம்ம ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு நண்பர் மாதிரி நம்ம கேள்விக்கு அது பதில் கொடுக்கலாம் அப்படிங்கிற ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸை அது வளர்த்துக்கும். ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் மட்டும் இல்லாமல் இது சரியான பதில், எது தவறான பதில் அப்படிங்கிறதையும் இந்த ஃபைன் டியூனிங் மூலிமா இந்த மாடல்ஸ் எல்லாம் கற்றுக்கும்.
சரி, இந்த ஃபைன் டியூனிங்க்கு என்ன டேட்டா பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு வந்து மனிதர்கள் ஒரு கேள்வியை மேனுவலாக டைப் பண்ணி அந்த கேள்விக்கு இப்படி தான் பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறத பதிலையும் மேனுவலாக டைப் பண்ணி இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்த வேலைக்கு எடுத்து அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு டேட்டா ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக டேட்டா ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணி அந்த டேட்டாவை இந்த மாடல்ஸ்க்கு ப்ரீ ட்ரெயின் செய்யப்பட்ட மாடல்ஸ்க்கு மறுபடியும் இன்புட்டாக கொடுத்து மறுபடியும் அதை ட்ரெயின் பண்ணுவாங்க. இந்த ப்ரீ ட்ரைனிங்கில் நான் வந்து எக்கச்சக்கமான டேட்டாவை இன்டர்நெட்லேருந்து எடுக்கும், அதாவது குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் ஆனால் குவாலிட்டி கம்மியாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. ஆனால் இந்த ஃபைன் டியூனிங்கில் டேட்டாவோட எண்ணிக்கை ப்ரீ ட்ரைனிங் அளவு அதிகமாக இருக்காது, அதாவது குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். ஆனால் இங்கே குவாலிட்டி பக்காவாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. அப்படி இருந்தால் மட்டுமே தான் இந்த மாடல்ஸ்னால கேள்விக்கு சரியான பதிலை சரியான முறையில் கொடுக்க முடியும். அப்போ ப்ரீ ட்ரைனிங் பண்ண விஷயங்கள் எல்லாமே மறந்து போயிருமானீங்கன்னா இல்லைங்க. ப்ரீ ட்ரைனிங் மூலிமா ஒரு வார்த்தை கொடுத்தா அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன வரும் அப்படிங்கிற திறனை ஸ்ட்ராங்காக வளர்த்திக்கிட்டு இந்த ஃபைன் டியூனிங் மூலிமா அதை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம், எது சரியான விஷயம் எதை வந்து தவறான விஷயம் அப்படிங்கிறத இந்த மாடல்ஸ் கற்றுக்கும். ப்ரீ ட்ரைனிங் பண்ணுறதுக்கு வந்து மாத கணக்கில் வருட கணக்கில் ஆகும்னு சொன்னேன். ஆனால் இந்த ஃபைன் டியூனிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வார கணக்கில் இல்லாட்டி மாதத்துக்கு 2 முறை கூட ஃபைன் டியூனிங் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ ChatGPT 2க்கு அப்புறம் ChatGPT 3 வந்தது, அப்புறம் 4 வந்ததுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு நடுவில் அதிக நாட்கள் எடுத்திருப்பாங்க. ஏன்னா அதுக்கு வந்து புதுசாக மறுபடியும் ப்ரீ ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க புது டேட்டா வச்சு. ஆனால் அந்த ChatGPT 4 அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அதோட நிற்காது, அப்பப்போ அது வந்து ஃபைன் டியூன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வந்து அடிக்கடி நடக்கும். இதுதான் வந்து பொதுவாக எல்லா லார்ஜ் லாங்குவேஜ் நடக்குது. ஆனால் எதிர்காலத்தில் ஃபைன் டியூனிங்க்கு மனிதர்களின் பங்கு இப்போ இருக்கிற மாதிரியே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது குறையும் என்பது தான் இந்த தொழில்நுட்ப வல்லுநர்களோட கூற்றாக உள்ளது. இப்போ நீங்கள் கூட ChatGPTல வந்து அது ஒரு பதில் கொடுத்தீங்கன்னா அந்த பதில் சரியா இல்லையா அப்படிங்கிற நீங்கள் தம்ஸ் டவுன்லாம் கொடுத்து சொல்லலாம். அப்படி நீங்கள் தம்ஸ் டவுன் கொடுத்தீங்கன்னா அது மூலியமாகவே அது வந்து ஃபைன் டியூனிங் தானாக செஞ்சுக்கும். இந்த அளவு நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பல ஃபைன் டியூனிங் வந்து ரெகுலராக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதன் காரணமாக எதிர்காலத்தில் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸோட திறன் வந்து இன்னும் அதிகரித்து கொண்டே போகும். ஒரு கட்டத்தில் நம்ம எதிர்பார்க்காத அளவு பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு ChatGPT போன்ற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது மூலியமா உங்களுக்கு வந்து LLM மாடல்ஸை பற்றின அடிப்படையான தகவல்கள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது வேற யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இன்னொரு நல்ல வீடியோட மறுபடியும் பார்க்குறேன். அண்ட் திஸ் கார்த்திக் சைனிங் ஆஃப். பாய்.